வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல டேஸ்டியான கோவக்காய் வறுவல் செய்ய போறோம். இந்த கோவக்காய் வறுவலை நம்ம எப்படி பண்ணலாம், என்னென்ன பொருள்லாம் தேவைங்கிறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இன்னைக்கு நான் இந்த கோவக்காய் வறுவல் பண்ணுறதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு கோவக்காய் வாங்கி வச்சுருக்கேன். இதை நம்ம நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு இதை நம்ம உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பை கலந்துட்டு கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இன்றைக்கி கெட்டியான தயிரை சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குறைஞ்சது 1/4 மணி நேரத்துலேருந்து 1/2 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு கோவக்காய் வறுவல் ரொம்பவே டேஸ்டியாக கிடைக்கும். அதுக்காக இப்போ எல்லா பொருளையும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாம். இப்போ எல்லா பொருளையுமே நம்ம கலந்து வச்சாச்சு. நல்லா ஊறி வரட்டும். இந்த கோவக்காய் வறுவலை நம்ம மேரினேஷன் பண்ணாமலும் நம்ம செய்யலாம். டைரெக்டாக அப்படியே நம்ம செய்கிறத விட இந்த மாதிரி நம்ம ஊற வச்சுட்டு செஞ்சோம் அப்படின்னா அதோட டேஸ்ட்டே நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கோவக்காவை நம்ம ஊற வச்சு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம். உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எண்ணெயோட அளவை சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகத்தை சேர்த்துட்டு கடுகும் ஜீரகமும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகும் ஜீரகமும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு கூடவே ஒரு பச்சை மிளகாவை 2ஆக கீறி வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். நம்ம பச்சை மிளகாவை நம்ம சேர்த்து வதக்கிறப்ப அதோட ஃப்ளேவர் நம்ம இந்த கோவக்காவுக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். நல்லா பச்சை மிளகாவும் பொரிஞ்சு வரட்டும். இப்போ நல்லா ஊற வச்ச கோவக்காவை நம்ம இதில் சேர்த்துக்குவோம். கோவக்காவை சேர்த்துட்டு நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெய் கூட சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். கோவக்காவை நல்லா இப்போ நம்ம 2 நிமிஷத்துக்கு எண்ணெயில் வதக்கியாச்சு. ஒரு மூடியை போட்டு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நம்ம வேக வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு பிறகு நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லாவே கோவக்காய் பாதி அளவு வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம மிளகாத்தூளை காரத்துக்காக சேர்க்கலாம். நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளை சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடியை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த சாம்பார் பொடி ரொம்பவே நான் டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த கோவக்காய்க்கு. இப்போ நம்ம மசாலாவை கலந்துட்டு நல்லா கோவக்காய் கூட மிக்ஸ் பண்ணிக்குவோம். உங்களுக்கு தேவைன்னா கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூளை நம்ம சேர்த்த பிறகு கோவக்காய் மூடி வைக்க தேவையில்லை. நம்ம மூடி வைக்காமல் நம்ம இடையிடையில கிளறி விட்டு செஞ்சோம் அப்படின்னா தான் கோவக்காய் நல்லா நமக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். நீங்கள் அதுக்கு பிறகு நீங்கள் மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்தளவுக்கு நமக்கு கிறிஸ்பியாக கிடைக்காது. அதுக்காக மூடி வைக்காமல் இடையிடையிலே கிளறி விட்டுட்டு உங்களுக்கு ஒரு வேளை அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக எண்ணெயும் நீங்கள் விட்டுட்டு நீங்கள் கிளறி விட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல கிறிஸ்பியாக நமக்கு கோவக்காய் கிடைக்கும். எந்த அளவுக்கு நமக்கு கிறிஸ்பியாக வேணுமோ அந்த அளவுக்கு அடுப்பை நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சுருந்துட்டு நமக்கு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கரெக்டான அளவில் கோவக்காய் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ சூப்பராக டேஸ்டியான கோவக்காய் ஃப்ரை நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதை நம்ம சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லா சாதத்துக்கூடையுமே இந்த கோவக்காய் வறுவல் நமக்கு செட் ஆகும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.